வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்கு. யதீஸ்வரன் சேகர் அப்படிங்கிற நண்பர் வந்து யதீஸ்வர் சேகர் இல்லையா, அந்த நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ நான் இதோட 2 கெட் நியூ நெக் பேண்ட் யூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ஐ வாஸ் ஃபேசிங் இஷ்யூ லைக் இட் வாஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்கனெக்டட் அண்ட் கனெக்டட் வைல் யூசிங் தட். வாஸ் தட் ஹார்ட்வேர் இஷ்யூ ஆர் எனி அதர் இஷ்யூ? கைண்ட்லி டேக் திஸ் query ப்ரோ. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன டைமில் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன், அப்புறம் இந்த இஷ்யூ வந்துச்சு. கஸ்டமர் சப்போர்ட்டில் நியூ ஒன் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் இதே இஷ்யூ வந்துச்சு ப்ரோ. மறுபடியும் பே பண்ணி வாங்கினேன். இன்னொன்று சேம் இஷ்யூ வந்துச்சு அண்ட் மறுபடியும் கஸ்டமர் சப்போர்ட் அப்ரோச் பண்ணேன். இன்னொன்று நியூ கொடுத்தாங்க. பட் அதுவும் சேம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். அப்புறம் வேறு நெக் பேண்ட் வாங்கிட்டேன். பட் அதில் கிடைச்ச சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி வேறு நெக் பேண்ட்லேயும் கிடைக்கல. ட்ரூலி ஐ நீட் தட் நவ். பட் இப்போவும் அந்த இஷ்யூ இருக்கா எனக்கு தெரியல ப்ரோ. என்ன ப்ராப்ளம் பண்ணலாம் ப்ரோ? பட் ஐ லைக் டு பை த பிஃபோர் ஸ்டாக் காலி ஆகிருது. இல்லைனா பேசாமல் ஃபோன் ரிப்பேர் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து ஏதோ இஷ்யூ பார்க்கணுன்னு பார்க்குறேன். ஐ லவ் தட் சவுண்ட் குவாலிட்டி. அந்த குவாலிட்டி என்னால் வேறு எந்த இயர்ஃபோன்ஸ்லேயும் டியூன் பண்ண வரல. ஹெல்ப் மீ அண்ணா. அப்புறம் இந்த எல்ஹெச்டிசி எல்டாக் எல்லாம் அதிக பிட் ரேட் புஷ் பண்ணலாம். அந்த நெக் பேண்டில் வர ஆப்டெக்ஸ் ஹெச்டி சவுண்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவல் ஆகாது. ஏன்னா அந்த டியூனிங் அப்படி இருந்தது. ஒரு பக்கம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பெருமையா இருக்கா? 2 வருஷமா டியூன் பண்ணேன் அதை. ஆமா, ஆப்டெக்ஸ் ஹெச்டி இந்த கெட் நியூ யூஸ் பண்ணவங்க எல்லாருமே சொல்றது ஒரே ஒரு இதுதான், எனக்கு இதுல வந்து வெளியில வர முடியல, எனக்கு வந்து இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இன்ன வரைக்கும் கிடைக்கல. எவ்வளவு செலவு பண்ணாலும் நீ எவ்வளவு பேர் என்னன்னாலும் காரி துப்பி இருந்தாலும் பரவாயில்லையா, இந்த ஒரு விஷயம் என்ன வந்து எப்படி இருக்கு தெரியுமா ப்ரோ? எனக்கு நான் இது எங்கனாலும் சொல்லுவேன் ப்ரோ. நான் ஏதோ கதை கட்டிருந்தா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஜஸ்டஸ் ப்ரோன்ட்ட கொடுக்கும்போது எப்படின்னா, ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பேண்ட், அதுல வந்து இன்சுலேஷன் டேப் போட்டு சுத்தி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து மோல்டு சஜஷன்லாம் நாங்க பேசும்போது சொல்றாரு, எனக்கும் கம்ப்ளீட்லி நியூ. எனக்கு வந்து ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ண பிடிக்கும், ஃபீட்பேக்ஸ் கொடுக்க பிடிக்கும், புதுசா ஏதாவது பண்றதுக்கு ஆசை தான். ஆனா மேட்டர் என்னன்னா, நிஜமாவே ஹார்ட்வேர் காஸ்ட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட வந்து இந்த மோல்டுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி டிசைன் சூப்பரா இருக்கு. அவர் சொல்றாரு அந்த மோல்டு மத்த 2 lakhs. சரி ஓகே ஓகே, இதுவே சூப்பரா தான் இருக்கு. நாங்க ஆக்சுவலா எங்களுக்கு என்னன்னா ப்ரோ, அந்த டைம்ல எய்ம் என்கோ M31 இருக்குல்ல, நெக் பேண்ட் 8 மணி நேரம் தான் பேட்டரி லைஃப், எல்டாக் இருக்கும். அதை அடிச்சு காலி பண்றதுதான் கண்டிப்பா. சரியா? ஏன்னா அது பீட் பண்ணிருச்சு ஆக்சுவலா. ஆமா, சோ அதை அடிக்கணும்ன்றதான் மெயின் எய்மா இருந்தது. இத்தனைக்கும் அப்போ என்கோ M31 வாங்கி அதையும் சைட் பை சைட் டெஸ்ட் பண்ணி அதோட இதுல பெட்டர் ஆடியோ குவாலிட்டி வருதான்னு இப்போ கூட கெட் நியூ நம்ம இதுல 2 பேர் வாங்கி இருக்காங்க. விஜய் வாங்கி இருக்காரு, கிருஷ்ணாபுரம் வாங்கி இருக்காரு. கெட் நியூ அலப்பற பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். அது இன்னொரு கொடுமை என்னன்னா, ராகவன் கிட்ட இன்னும் ஒர்க்கிங்ல இருக்கு ப்ரோ. என் ஒய்ஃப் கிட்டயும் கெட் நியூ தான் இருக்கு. 650 வரும்போது வாங்கினேன். நம்ம SRKோட அப்பவும் கெட் நியூ தான் 650 வரும்போது வாங்கினேன். இப்போ வந்து 3 மாசம் வாரண்டி தராங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்டாக் கிளியரன்ஸ்ல. பண்ண முடியுது அவங்களால? முடியல. ஆக்சுவல் ப்ராப்ளம் அது கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டாக் ஃபுல்லா. 40,000 பீஸ் ஆர்டர் பண்ணோம் ப்ரோ. ஒரு 1.5 வருஷம் முன்னாடி பண்ணாரு ஜஸ்டஸ் ப்ரோ பண்ணிட்டு. அதுக்கப்புறம் இங்க என்னாச்சுன்னா, அந்த இம்போர்ட் இதுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு. சைனா இஷ்யூலாம் வந்துச்சு. அப்புறம் என்ன பண்றதுனே புரியல. அந்த ஸ்டாக் அங்கேயே மாட்டிக்கிச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணது வந்து வேற யார்ட்ட கைமாத்தி விடுற அளவுக்கு நிலைமை போச்சு. வேற வழி தெரியல. லாஸ் ஆகுதுல்ல. ஆமா, கெட் நியூங்கிற பேரை தூக்கிட்டு வேற ஏதாவது பேரை போட்டு வித்துக்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. இதுல நிறைய சேலஞ்சஸ் ப்ரோ. நான் திரும்பியும் சொல்றேன், இப்போ ஒரு போன் பிராண்டை நான் எப்பயாவது திட்டுறேன் இல்லையா, திட்டும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பெயின் தெரியாம திட்டல ப்ரோ. சரியா? ஆனா இது எப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்ப இப்படி எடுத்துப்போமே, விஜய் சேதுபதி சொல்லுவாப்ல, முட்டை இடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலி, கிண்டல் பண்ணுவாரு. ஆனா அது ஃபேக்ட். சரியா? அந்த இடத்துல அப்படி சொல்லுவாரு. அந்த முட்டை இடுற கோழிக்கு தான் தெரியும் அந்த வலி தெரியுது. முடுற முட்டையெல்லாம் கூமுட்டையா தான் செருப்பால தான் அடிப்பாங்க. அது வேற இருக்கு. புரியுதா? அவ்வளவு கஷ்டப்படுவோமா, எல்லாரும் போவோமா, வலிக்காம இருக்கணும்னுவோமா, முட்டையை கரெக்டா பிடிப்போமா, எல்லாம் பண்ணுவோமா, கீழே கொண்டாந்து வச்சு பார்த்தா அது கூமுட்டையா இருக்கணும். இதுதான் நான் பெயினுங்கிறேன். புரியுதா ப்ரோ? எனக்கு கஷ்டம் எல்லா பிராண்டும் அவங்க பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் எனக்கு தெரியாம இல்ல. சரியா? தெரியாம இருந்த வயசுல நானும் இருந்தேன். அன்னைக்கு வந்து நான் என்னெல்லாம் சொல்லுவேன்னா, ஏன் உன்னால அஃபோர்டபுளா கொடுக்க முடியாதா, ஏன் அவெல்லாம் 15,000 கொடுக்கும்போது நீ கொடுக்க முடியாதா அப்படிலாம் கேட்பேன். அப்புறமா தான் என்ன ரியாலிட்டி தெரிய வருதுன்னா, நான் போய் ஒரு கம்பெனில ஜாயின் பண்றேன். அடுத்த வருஷம் எனக்கு ஹைட் போடுவீங்களா பாஸ்? அதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு ஹைக் போடுவீங்களா? போன வருஷம் என் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா? எனக்கு 25% ஹைக் போட முடியுமா? அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்பெனில ஒரு 2000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த சைக்கிள் நான் பீட்டே பண்ண முடியலன்னு வைப்போம். இப்போ இந்த 2000 எம்ப்ளாயிஸ் வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர இங்க இருக்கிற யாரும் வெளில போடலன்னு வைப்போம். அப்ப இந்த 2000 எம்ப்ளாயிஸ்க்கு நான் என்ன பண்ணணும்? ஹைக் கொடுத்து தான் ஆகணும். அப்ப நான் ஹைக் கொடுக்குறேன்னா என்னோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா? அடுத்த வருஷம் ஒரு மாடல்ல நான் என்ன பண்ணணும்? அப்ப அதே பிரைஸ் விற்க முடியுமா? அப்படியே வித்தா என்ன ஆகும்னா, அதுல ஒரு ஸ்லாப் வச்சிருந்திருப்பேன். அந்த ஸ்லாப்ல உள்ள ப்ராஃபிட் மார்ஜின் குறையும் புது ப்ராடக்ட்ல. இப்போ இதே நான் எவ்வளவு வருஷம் கண்டினியூ பண்ண முடியும்? அப்புறம் என்ன தெரியுமா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ற மாதிரி, லாபம் இல்லாமல் நான் வந்து செஞ்சு விற்கிற மாதிரி ஆயிடும். அப்ப நான் என்ன பண்றேன்? அப்போ எவனா இருந்தாலும் பிசினஸ் லாபம் இல்லாம துண்டுதான் பண்ண முடியுமா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூப்பிட்டு கேட்க முடியுமா, ஐயா நீங்க யாரும் ஹைக் வாங்க கூடாது, நான் இப்போதைக்கு ஃப்ரீயா பண்ணிருக்கேன், நீங்களும் அப்படியே இருந்துக்கோங்க.
மக்களுக்காக, மக்களின் நல்ல எண்ணத்துக்காகவும் மக்களின் பயன்பாட்டுக்காகவும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளா வரணும். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா சேலரி ஹைக் வாங்காம முடிஞ்சா உங்க சேலரியில ஒரு 20% கம்மி கொடுத்துருங்க உங்க சேலரியில. அப்படி சொன்னா யாரோ ஒத்துப்பானா? சோ இதுதான் ரியாலிட்டி. இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி எனக்கும் எப்போ புரியும்னா நானும் வேலைக்கு ஜாயின் பண்ணாதான் புரிஞ்சுது. என்னடா இது நம்ம அவனா இப்போ நம்ம கம்பெனில நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் ப்ரோ, இப்போ நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன், அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவே இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்கறேன், ஹைக் கேட்கறேன். பாஸ் சொல்றாரு, டேய் முன்ன மாதிரி இல்லடா, இண்டஸ்ட்ரி ஸ்லோ ஆயிடுச்சுடா, ப்ராஜெக்டே வரல பார்த்தல, அது உன் கஷ்டம் யா அப்படின்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். சொல்லலாம் ப்ரோ, நான் ஒரு எம்ப்ளாயிங்கிறனால பாண்டிங்கே இல்ல, நீ சம்பளம் கொடுத்தா உன்ட்ட வேலை பாக்குறேன், இல்லைன்னா அவன்கிட்ட வேலை பாக்குறேன். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா, அது உங்க ப்ராப்ளம் ப்ரோ, நீங்க ப்ராஜெக்ட் பிடிக்கல, அதுக்காக எனக்கு சேலரிக்கு நீங்க வந்து ஹைக் போட முடியாதா, இல்லாட்டி எனக்கு சேலரி கரெக்ட் டைமுக்கு போட முடியாது கூட கேட்கலாம். அதுக்கு ஒரு மனசு வேணும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கல்லாக்கிக்கிட்டு தான் அது மாதிரிலாம் இருக்க முடியும். எல்லாருக்குமே அப்படி இருக்க முடியாது. பட் இதுதான் ஃபேக்ட்டுங்கிறேன். இது எல்லாருக்கும் புரிய மாட்டேது. இப்போ இவங்களுக்கும் அதே நிலைமை தான் ப்ரோ. கெட்னியூல வந்து உள்ள வந்து குவால்காம் சிப் ஒன்று இருக்கு ஆடியோக்காக. அதனாலதான் உங்களுக்கு வந்து aptX HD சப்போர்ட் இருக்கு பை டிஃபால்ட். அடுத்தால வந்து பேஸ் பூஸ்ட் மோடுன்னு ஒன்று உண்டுங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா 3 ஈக்குவலைசர் இருக்கும். ஒன்னு வந்து நாங்க ஃபிளாட் பண்ணிட்டோம், இன்னொன்னு வந்து கேமிங்காக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஹைஸ் அதிகமா வச்சிருக்கோம். இன்னொன்னு வந்து என்னன்னா பேஸ் பூஸ்ட், அதான் என்னோட ஃபேவரட். அது வந்து என்னன்னா நம்ம அந்த வீக்கவ் ப்ரோ, வீக்கவ் தான் எடுத்து போட்டேன். வீக்கவ் போடும்போது என்னாச்சுன்னா சரியா இருக்கும், பேஸும் ஹையா இருக்கும், மிட்ஸ் கொஞ்சம் டிப் ஆகும், திரும்ப ஹைஸும் பாத்தீங்கன்னா ஹைஸோட வீக்கர் ஹைஸ் ஹையா இருக்கும், ஹையர் ஹைஸ் கொஞ்சம் லோவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனா செம்ம பீக்கா இருக்கும். இது வந்து இதுல ஒரு பக் என்னன்னா, பட்டை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் இல்லாட்டி நான் ஃபோன் கால் பேசிட்டு திரும்ப வந்தாலோ அந்த பேஸ் மோட் இருக்குல்ல, அதுல இருந்து நார்மல் மோடுக்கு வந்து. ஆமா, அது எல்லாருமே சொன்னாங்க, அது ஏன் ஸ்டே ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் இதெல்லாம் நான் அப்பயே டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டேன். அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். அதுக்கு தனியா காசு ப்ரொடியூஸ் ஆமா, அதுக்கு தனியா காசு கொடுக்கணும். அந்த கோட் எழுதுறதுக்கு காசு கொடுக்கணும். கோடெல்லாம் எழுதிடலாம் ப்ரோ. அவன் என்ன சொல்றான், கோட் எழுதி ஃபிளாஷ் பண்ணணும்ல, கோட் எழுதுறதுக்கு ஒரு காசு. இப்போ ஃபிளாஷ் பண்ணணும் அடுத்த பேட்ச்ல. என்ன இப்ப இருக்கிற பேட்சுக்கு வந்து ஓடி அப்டேட் கொடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப் இருந்தது. அந்த ஆப்பை யூஸ் பண்றதுக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படி ப்ரோ புரிய வைக்கிறது? இதுக்கே ஆல்ரெடி ஹவு டு யூஸ் ஆப் இது நம்ம என்னது கெட்னியூன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுல ஜோக் என்னன்னா, அந்த ஆப் வந்து Android 10ல தான் ஒர்க் ஆகும். இப்போ அதான் ஒர்க் ஆகலையா? விஜய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கிளிச் ஆயிட்டு இருந்துச்சு அந்த ஆப். பின்ன Android 15 14 எப்படி ஒர்க் ஆகும்? நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ அப்போ பாருங்களேன், ஒரு ஆப் ஒரே ஒரு நெக் பேண்டு, அதுக்கு பின்னாடி எவ்வளோ நாங்கள் மாற்ற வேண்டியதா இருக்கு. டைம் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் மாற்றணும்னா அப்போ அதுக்கு நம்ம காசு கொடுக்கணும். இப்போ இதுல வேற என்னாச்சுன்னா, பாவம் ஃபர்ஸ்ட் இவர் என்ன ட்ரை பண்ணாருன்னா, கொஞ்சம் வெள்ளந்தியா எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதாவது எப்படின்னா சொல்றேன்னா, வாங்கினா கொடுத்தாரு, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் பாலிசி என்ன பண்ண முடியும், அப்புறம் வெறுத்தே போயிட்டாரு. அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே. நிறைய இடத்துல நடக்குதுங்க. ஸோ கெட்னியூ வந்து ஒரு பெஞ்ச்மார்க் ப்ராடக்ட்னு நீங்கள் சொல்லும் போது ஜஸ்டஸ் ப்ரோட்ட இதை கன்வே பண்ணுறேன். எனக்கு வந்து அப்படியே பேரானந்தமா இருக்கு. அப்பா நம்ம வந்து 2 வருஷம் அதில் வந்து கிட்டத்தட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஆமா, ரொம்ப நல்ல அந்த ஆடியோ சிக்னேச்சர் தாங்க, சூப்பரான சிக்னேச்சர், சரியான ஒரு டிரைவர் யூனிட். ஏன்னா இன்ன வரைக்குமே அது நல்லா இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றோம். இப்போ விஜய் கிருஷ்ணா ப்ரோலாம் யூஸ் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் அவன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? நான் யூஸ் பண்ணது இருக்கு, நான் அந்த டைம்ல இல்ல ரெடி பண்றேன். இல்ல வீட்ல இருக்கு, மேல இருக்கு. ஓகே, எப்பயுமே வைஃபை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி சரி, நல்லா இருக்கு அப்படின்வாங்க. அது மாட்னா வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் ப்ரோ, பட் மாட்னா எங்க எப்படி தெரியுமா இருக்கும், உள்ள போயிடும், வெளியில ஒயர் மட்டும் இருக்கும். அவ்வளவு குட்டியா இருக்கும். பட் M31 எப்படியோ அந்த மாதிரி M31 ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஏன்னா நம்ம கம்யூனிட்டில இருக்கவங்க எல்லாரோட ஃபீட்பேக்குமே கேட்டாங்க அதுல. இதுல ஒரு சிலர் நிறைய போட்டு எனக்கு என்ன ப்ரோ, ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஒர்க் ஆகல. உண்மைதாங்க, ஒர்க் ஆகாம போக வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவ்வளவு பெரிய ஆப்பிள் பண்ற QCக்கு அப்புறமே ஐபோன் வேலை செய்யாம போகுது. ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி தான். ஸ்டார்ட் அப் அதான் ஸ்டார்ட்டே பண்ண உடனே முடிஞ்சிருச்சு பாவம். அதனால வந்து அது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அதுக்காக டக்குன்னு உங்களோட விரக்தி, நீங்க கோவ வழியில ஒரு கமெண்ட் போடுவீங்க தெரியுமா, அப்படியே ஹர்ட் ஆகிற மாதிரி ஒரு கமெண்ட் போடுவீங்கல்ல, திருட்டு பயலே, நீ காசை திருடி ஏமாத்திட்டு போயிட்ட. எனக்கு அதெல்லாம் எப்படி இருக்கும்னா, என்னடா இது இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு யாருக்கும் தெரியாது தானே. இப்போ நான் திரும்பியும் சொல்றேன், கால்பேயோட நத்திங் ஃபோன் 3K நான் கான்டெக்ஸ்டுவலா வீடியோ போட்டிருக்கேன். ஆமா, மேக்கிங் காஸ்ட்ங்கிறத எவ்வளவு பேர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு நான் கேட்டிருப்பேன். ஆமா, அப்போ நம்பர் ஆஃப் பீசஸ் மேனுஃபேக்சர்டு, நம்பர் ஆஃப் ஆக்சஸ், அதுக்கான காம்பனன்ட்ஸ் ப்ரொக்யூர்டு, இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தா பிரைஸ் வந்து மாறும். அப்படின்னா மாஸ் கண்டிப்பா விக்கலன்னா மறுபடியும் கால்பேல பெரிய துண்டு. கால்பே வந்து இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே கால்பே சட்டை பிடிச்சி கேட்பாங்க, கம்பெனி திவால் ஆயிடும், க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது. ஆமா, இதெல்லாமே வந்து யோசிச்சோம்னா அவனோட சேலஞ்சஸ் எனக்கு புரியும். நான் புரியாதுன்னு இல்லை, நான் அதனாலதான் முன்னே என்ன சொல்லுவேன்னா, விக்கி கேட்கும் போதெல்லாம் டேரக்டா 888 போக முடியாது, அது போனா சம காஸ்ட். ஆமா, அப்போ ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் சிப் வச்சு மாஸ் பண்ணணும். ஆனா மிட்ரேஞ்ச் சிப் வச்சு 80,000 பண்ணது வந்து கோளாறு தான். ஆமா, அதையும் நான் திட்ட தான் செய்வேன். அது இந்தியாவில பண்ணிட்டு இந்தியாவிலே இவ்வளவு காசு வித்தது தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா வெளிநாட்டுல 67,000 ரூபா தான் அந்த போன். ஆமா,
தெரியல, இந்தியன்ஸ் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேள்விப்பட்டாங்க. அதனால சுதீப் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ மொத்தம் வந்து இது கொஞ்சம் நீங்க வெளியில இன்ஜினியர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்து அந்த இது தெரியுமான்னு கேட்டு முதல்ல ஓப்பன் பண்ண சொல்லுங்க. நல்லா இருக்கிறதும் போயிடுச்சுன்னா கஷ்டம், அதுக்கு சொல்றேன் நான். ரீசெட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் ப்ரோ. ரீசெட்டுக்கு வந்து என்னன்னா மல்டி ஃபங்க்ஷன் கீ நம்ம சேனலில் போட்டிருப்பேன், சரியா செக் பண்ணிக்கோங்க. அந்த மல்டி ஃபங்க்ஷன் கீ அதை பிடிச்சி அழுத்தும் போது, அதாவது சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு மல்டி ஃபங்க்ஷன் கீ அழுத்தணும். ஓகே, அந்த எல்இடி பிளிங்க் ஆகுது இல்லை, அது ஒரு கண்டிப்பாக 10 செகண்ட்ஸ் கிட்ட அழுத்தினா பிளிங்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிளாஷிங் டோன் மாதிரி போய் அப்புறம் பேரிங் மோடுக்கு வரும். ஓகே, அந்த ரீசெட் ட்ரை பண்ணா இந்த கனெக்ஷன் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு மாதிரி கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் சொல்றாங்க, ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. மேபி இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், பண்ணேன் ப்ரோ ஒர்க் ஆகுது, திரும்ப 1.5 மாசத்துல பிரச்சனை ஆகுது, திரும்பியும் அந்த ரீசெட்டே பண்ணுங்க. ஆமா, அது உள்ள வந்து இப்போ சிப் லெவல்ல ஏதாவது மெமரி இஷ்யூ கூட இருக்கலாம், இல்லாட்டி இப்போ லேட்டஸ்ட் ஃபோனுக்கு ஏற்ற கோடக்கு ஏதாவது ஒரு சில பஞ்சாயத்துகள் இருக்கலாம். அதனால நீங்க இந்த மாதிரி ரீசெட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ரீசெட் பண்ணா டிரைவரோட குவாலிட்டி எல்லாம் மாற போறது இல்ல. ஆமா, வெறும் கனெக்ஷன் மட்டும் தான் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி தான். ஓகே, சுதீப் என்ன சொல்றாரு, நான் சிவ ப்ரோ ஐ பாட் Edge 15 Neo for my sister. The phone is excellent. Only problem is the SoC, where sometimes we can feel the sluggishness while pushing the device performance. But for normal use, it's good. My sister is literally satisfied. அதான் ஃபீமேல் சென்ட்ரிக், அவங்க ஒன்றும் அடிச்சு நோத்த மாட்டேன். நம்மகிட்டலாம் கொடுத்தா ஃபோன் பொங்கிடும். Edge 15 எல்லாம் ஏன்லாம் கொடுத்தா அவ்வளோதான் காலி ஃபோன். நான் கேமரா ஆன் பண்ணிட்டு நான் 2 மோடுக்குள்ள டிராவல் பண்றதுக்குள்ளே. ஆமா, அது கேமரா யூஐ வந்து அந்த சிப்புக்கும் மோட்டோவோட சாஃப்ட்வேருக்குமே இன்ன வரைக்குமே லிங்க் 15யோட கேமரால அந்த ஸ்லகிஷ்னஸ் இருக்கு, வேலைக்கே ஆகுது, கஷ்டம். சரிங்க, அடுத்து ஹரிஹரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹை ப்ரோ S25+ guy here. I had previously complained about heating issue, but with recent July 1st security update, the heating issue has been sorted. Now the device does not heat at all. My thought review after 5 months of usage. Build quality top notch bro. The frosted back does not get smudged and the fingerprints when used without case. Fingerprint only எதுவும் இல்ல, ஸ்மட்ஜே இல்லங்க அப்படி ஜாட் தானே பின்னாடி சூப்பரா இருக்கும். நெட்வொர்க் one of the best network reception phone bro. Snapdragon உண்மைதான். If use Airtel and most of the time 5G, dark 5G. Sometimes it's light 5G, 4G plus. I had also used Jio SIM and it worked exceptionally well. Battery, after the recent update, I am getting 78 hours of SOT. அதுவும் வந்து 8 to 20%. I use it only for YouTube and study purpose. I don't play games like before. I don't use cameras much, but to me they are phenomenal in capturing detail even in low light. One UI 7 is what I am using. I did not sign up for the One UI 8 beta program, but this itself is too good, giving a clean and elegant experience with few good luck features enabled. Still exploring so many hidden UI features. Conclusion, I got the 512GB variant. ஆமா, 2GB ஆனா 512 ஃப்ரீல, அது நல்ல ஆஃபர் and it's worth every penny. Really an amazing phone to go. Not sure on gaming aspect. 100 mAh தான் கம்மி. S25 Ultra S25 Plus சூப்பர் டிவைஸ்ங்க. நிறைய பேருக்கு S25 Plus மோர் தென் எஃப். இப்போ அந்த தீபாவளி சேல்ல வரும் பாருங்க, 50,000 60,000 வரும். சீரியஸா அடிச்சு நவுத்தலாம். அது போன வருஷம் மாதிரி வந்து சூப்பரா இருக்கும். அதுல அந்த கோரல் ரெட் என்ன கலர் தெரியுமா? S25 Plus சரியான கலருங்க அது. இது இப்போ ஃபிளிப்பே நல்லா தாங்க இருக்கு. ஃபிளிப் 7 அந்த கலர் ஃபிளிப்பே சூப்பரா இருக்கு. எனக்கு ஒண்ணுலங்க, நான் இப்பயும் சொல்றேன், ஆக்சுவலா வந்து நல்லா பண்றாங்க, அதான் உண்மை. சரியா, அவங்க வந்து இப்போ சாம்சங் சொம்படிச்சு நமக்கு எதுவும் கிடைக்க தெரியும், நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க. முதல்ல அவங்க வந்து வேற மாதிரி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஜென்சி கிட்ட கொடுத்துட்டாங்க பொறுப்புலாம், அதனால நம்ம கிட்ட எதுவும் வரப்போறது இல்லை. ஆனா அதே சமயம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய நாளா சொல்லிட்டு தான் இருக்கோம். ஒன்னே வந்து யூனிக்கா தான் இருக்கு. பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா வந்து ஷார்ட் டவுன் ஆகிறத நம்ம லைவா பாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் என்னதான் ஒரு சில பிரச்சனைகள் நம்ம சொன்னாலும், சென்சார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் இப்போ ஷாமியோ இல்லாட்டி விவோ அளவுக்கு இல்லைனாலும் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது சாம்சங் கம்ஃபர்டபுள் ஆயிடுது. என்ன பண்ணி தொலைகிறது, வீடியோவில் இன்னுமே அப்பரண்ட் ஆகணும் தான் இருக்குது. ஆமாம், இப்போ இல்லை பாருங்க S25 Ultra வச்சிருக்காரு. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அவர் வந்து மேட்டர் இதுன்னு போட்டு வச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் அது யூனிக்காக தெரியுது எனக்கு. இன்னும் வந்து இந்த சைபர் பங்க் கேம் வந்தது, அது எப்படி பாஸ்ட், அதாவது இங்க இருந்து அதாவது ஃபியூச்சருக்கு போய் ஃபியூச்சர் தான். ஆமா, ஃபியூச்சர் போன பாக்குறதுக்கு இப்போ எனக்கு இந்த சைடுல இருந்து பாக்குறதுக்கு இந்த கேஸோட ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு. ஆமா, மெயினா பெசல்ஸ் இல்ல, சுத்தமா சாதாரணமான ஒரு விஷயம் தான். இப்போ ஆனா சைடுல இருந்து பார்க்க வேற லெவல்ல இருக்கு. நான் சொல்றது இது இல்ல, சரி S25 Ultra சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது சமஜோக்கு. பின்னாடி இருந்து பார்த்தா எப்படின்னா சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி முன்னாடி பார்த்தா மூஞ்சில அடிச்ச என்னடா அந்த ஃபகத் ஃபாசில் பண்ணுவார்ல, பின்னாடி காமிச்சா முன்னாடி காமிச்சா அவ்வளவுதான். சரி, ஃபகத் ஃபாசில் அருவாளடா இந்த தக்லைஃப்ல வந்து நல்லா இலையில ஃபுல்லா பிரியாணி போட்டு ஓரத்துல சொன்னது அது ஞாபகம் இருக்கா? அந்த டைலாக் தடை விட்டு போயிடும். அது மாதிரிதான் இருக்குது. இது பாருங்க, என்னது இது? அது மட்டும் இல்ல ப்ரோ, இவங்க இந்த இந்த டியூ டிராப் கொடுத்துருக்காங்கல்ல, டியர் டிராப், டியூ டிராப், வாட்டர் டிராப், ஏதோ ஒரு டிராப், அது கூட சரி ஓகேடா கொடுத்துட்டா பரவாயில்ல. மேல இருக்கிற பெஸ்ல கீழே கொடுத்திருந்தா கூட எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. கரெக்ட், எவ்வளவு பெருசு கூட மக்கள் எல்சிடி டிஸ்ப்ளே மாதிரி இருக்குது. இது
இத்தனைக்கும் சூப்பர் AMOLED ஆமா, வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா கேமரா யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. கேமரா நல்லா இருக்கும் ப்ரோ. ஈவன் M35 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுல கேமரால. என்ன எப்படி நாலது என்னன்னு தெரியலையா? ஃபில்டரா? ஃபில்டர். ஏய்யா நான் கூட ஏதோ ஃபேஷியல் பேக் போட்டுருக்கீங்க அப்படின்னு நானு வீடியோ பண்ணும்போது மூஞ்ச தொடக்க மாட்டேன். நான் ஃபேஷியல் பேக் வேற ஏதோ ஃபேஷியல் முல்தானி மிட்டி போட்டுருக்காரு. ஒரு சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருந்தது. நல்லா இருக்கு ப்ரோ. இங்க இருங்க. என்னது புதிய மனிதா பூமிக்கு வா எந்திரா. எப்படி இங்க இருங்க. நல்லா இருக்குது. மேசிவா தலையில பெருச்சாலி. இல்ல இதெல்லாம் ஃபன்னா இருந்துங்க. ஆக்சுவலா நான் அதான் சொல்றேன், விளையாட நல்லா இருக்குது. செம ஃபன்னா இருக்கு போனு. ஆனா இது அதுக்கு தான் நான் வந்து வீடியோல தெளிவா அந்த ஷார்ட்ஸ் வீடியோல கூட சொல்லிருக்கேன். செகண்டரி ஆண்ட்ராய்ட் போன் வேணும், சீரியஸா நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்டர்ஸ்க்கு வேணும், சூப்பரா இருக்கும். இப்ப காமேஷ் ப்ரோ மாதிரியான ஆள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, போன் சூப்பர்ரா நல்லா பண்ணிருக்கீங்க, 3.5mm ஜாக் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா நான் சரண்டர் ஆயிருப்பேன். ஏன்னா அவர் வந்து இந்த பவர் ஹங்கரியும் கிடையாது, பேட்டரி ட்ரெயின் பாட்டுலாம் பாடுவார். மெமரி கார்டு வச்சிருக்காரு, கரெக்ட் 512GB கார்டுலாம் வச்சிருக்காரு. இதுல மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும், ஒரு சிம்மியும் ஒரு மெமரி கார்டையும் போட்டு அதே மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கோட நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும் எல்லா பிராண்டும். திரும்பியும் கொஞ்சம் இந்த 3.5mm ஜாக்கை லைட்டா யோசிக்கணும். என்ன சொல்றேன், எல்லாரும் ப்ளூடூத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, அடாப்டும் ஆயிட்டாங்க. நிஜமாவே ஒரு சிலருக்கு 3.5mm ஜாக் எங்கேயாவது தேவைப்படும். அவங்களாவது யூஸ் பண்ணிட்டு போட்டுமே. இந்த மியூசிக் கம்போசிஷன் அதுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அதனால தான் ஒரு சில பேர் இன்னும் பழைய போனவே வச்சிருக்கானுங்க, மியூசிக்காகவே வச்சிருக்காங்க. எல்ஜி போன்ஸ் யூஸ் பண்றாங்க, சாம்சங்கோட S10 அதெல்லாம் வச்சிருக்காங்க. S10லாம் எங்க ஆபீஸ்ல இருக்கவர் இன்னும் வச்சிருக்காரு, 2 போனுமே வச்சிருக்காரு. எல்ஜி வந்து டேக்குக்காகவே வச்சிருக்காரு அவரு. உண்மைதான், இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ என் ஒய்ஃபுக்கு மோட்டோ Edge 50 Pro தான் யூஸ் பண்ணுறாங்க, லாஸ்ட் 9 months டில் நோ நாட் ஃபேஸிங் எனி இஷ்யூ, ப்ரீமியம் ஃபீல் தான், 30K நல்ல டெலிவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி கேம் ஷட்டர் ஸ்பீடில் கடுப்பாக தான் இருக்குது. பட் இன்டோர் கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரோ. ஐ வாஸ் ஷாக்டு, 50K மொபைலில் உள்ள கேமரா மாதிரி அவ்வளோ டீடைல்ஸாக செம குவாலிட்டி ப்ரோ. ஓ, நான் இன்டோர் கேம்னு ஒரு ஆப் இருக்குன்னு நினைச்சேன். இன்டோர்ல கேமரா யூஸ் பண்றது டைனமிக் ஒயிட் பேலன்ஸ் ஆல் குட் ப்ரோ, ஓவரால் நைஸ் டிவைஸ். அவர் அந்த கேமரா பிரச்சனையால தாங்க இன்னும் ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்காரு. அது வந்து ஆப்டிமைசேஷன் ப்ரோ தானே. ஆமா, அது ஆப்டிமைசேஷன் இஷ்யூ ப்ரோ. என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல மாடி கேமரா ஸ்கேன் பண்ணனும்ல, ஸ்கேன் பண்ற ஸ்கிரீனுக்கு போயிட்டு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். QR ஸ்கேன் ஆகாது, அடுத்த வேலையும் நடக்காது. இது போட்டு பண்ணல, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படியே அம்மா சூடு, பயந்துட்டாரு, வெடிச்சிரும் ப்ரோ. ஆமா, பெட்ரோல் பங்க் ப்ரோ. அவர் வெளில போயிட்டாரு, அங்க நிக்கல, அங்க இருந்து வெளில போயிட்டாரு. பெட்ரோல் பங்க்ல இருக்கவங்கள அடிச்சு திருப்பிங்க. பாலாஜி ப்ரோ, உங்க நிலைமையை பாத்தீங்களா? சரி, அடுத்து மிடில் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் ப்ரோ, my Redmi TV 50" got display problem after 4 years. Looking for a TV which can work for long term 8 to 10 years. Any suggestion? Bro, இந்த டிவி பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ LG டிவி, சாம்சங் டிவி வாங்கினாலும் கூட, இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கொடா டிவி இருக்கு ப்ரோ. அது 2021ல வாங்கினேன்னு வைங்களேன், 2020 to 2021ல வாங்கினது. ஸோ அப்போ நீங்க சொன்ன டைம் ஸ்பேனை தாண்டி போயிடுச்சு. அப்போ நாங்கள் வாங்கும் போதே வந்து 20,000 பக்கத்துல தான் ஃபுல் HD பேனல். ஸோ அதான் வாங்கியிருந்தோம், ஓடிச்சு. அது வந்து அப்படியே சூப்பர் ஃபாஸ்ட் டிவி, வேற லெவல். அப்படிலாம் இல்லை, ஆண்ட்ராய்ட் டிவி தான், ஆண்ட்ராய்ட் டிவி பேசிக்கா. ஓகே, இப்போ நான் இது எதுக்காக சொல்றேன்னா, சில சமயங்கள்ல நேரம் நல்லா இருந்தா டிவி ஓடிட்டு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, அந்த டிவி எந்த லைன்ல இருக்குன்னு சொல்றேன். இன்வெர்டர் லைன்ல இருக்கு. கரண்ட் போனாலும் அந்த டிவி ஆஃப் ஆகாது. கரெக்ட், சரியா? கரண்ட் போனாலும் அந்த டிவி ஆஃப் ஆகாது, நானா தான் ஆஃப் பண்ணணும். ஸோ இன்னி வரைக்கும் அந்த டிவி ஃபோர்ஸ் ஆஃப் ஆயிருக்கா அப்படின்னா, திடீர்னு வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ல ஆஃப் ஆயிருக்கா? இல்ல. ஸோ இதெல்லாமும் ஒரு ஃபேக்டரும் எனக்கு தோணுது ப்ரோ. பேனல் லெவல் இஷ்யூஸ் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இருந்ததுன்னா பேட் லக், ஒன்றும் பண்ண முடியல. பட் அதோட போர்ட் லெவல் இஷ்யூஸ் எப்படி வரலாம்னா, இந்த மாதிரி வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ்ல வரலாம். ஆமா, நம்ம பிசில இருந்து எல்லாமே இப்படி தான் அடிவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து யூபிஎஸ் மாட்ட சொல்றது. எல்ஜி சாம்சங் டிவி இன்ஸ்டால் பண்றவங்க அதாங்க சொல்றாங்க, எப்பயுமே டிவி ஆஃப் பண்ணும்போது பட்டன் மூலியமா ஆஃப் பண்ணுங்க, டைரக்டா போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்கன்றாங்க. ஸோ அப்பயே நமக்கு தெரியணும் கரண்ட் போச்சுன்னா டிவி பொட்டுன்னு போகும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க அதுக்கு இன்வெர்டர் இல்லை ஏதாச்சும் ஒரு பேக்கப் மாதிரி ஒன்று கொடுத்து தான் கொடுக்கணும், அதுதான் சேஃப். இந்த வேலைக்காரன் ஒரு படம் வந்து அதுல சொல்லுவாரு, டேய் இந்த டிவிக்கு வந்து ஸ்டெபிலைசர் வேணுமான்னு ஒரு தேவையே இல்லை அப்படின்னு சண்டை வரும். கரெக்டா? ஆனா எனக்கு இப்போ இந்த நிலைமைக்கு எப்படி தோணுதுன்னா, 55,000 கொடுத்து நான் ஒரு டிவி வாங்குறேன், அந்த டிவிக்குள்ளேயே இன்டர்னல் சர்க்கியூட் எல்லாமே இருக்கு. பட் ஆனா அது இருக்கு. இப்போ அதுக்குள்ள ஒரு ஐசி இருக்குன்னு வைங்க, அந்த ஐசி என்ன பண்ணுதுன்னா ஓவர்லோட் அப்ப அது ஷட் ஆகி அது காலி ஆயிடுதுன்னு வைங்க. அந்த இடத்துல ஃபியூஸ் போற மாதிரி ப்ரோ. கரெக்ட். நம்ம எல்லார் வீட்லயும் ஃபியூஸ் இருக்கும். ஃபியூஸ் கட்ட ஒரு காலத்துல எல்லாம் ஓவர் வோல்டேஜ்ல என்ன ஆகும்னா ஃபியூஸ் கட்ட கட் ஆயிடும். நம்ம தான் எடுத்து திரும்ப காப்பர் பின்னாடி மேனுவலா கேபிள். ஓகேயா?
இப்போ அந்த மாதிரி வந்து டிவிக்குள்ள ஒரு சின்ன காம்பனண்ட் அது தெரிச்சிருது, ஸோ டிவி ஆஃப் ஆயிடுது ஓவர் வோல்டேஜ்ல. ஆனா போர்டு சேஃபா இருக்கு. இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டா. இப்போ நான் என்ன கேள்வி கேட்கறேன், நான் டிவியை திறந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நான் வெளில பழைய மாதிரி ஸ்டெபிலைசரே வச்சுக்கலாமா கேட்கறேன். அது பெஸ்ட் இல்ல ஸ்டெபிலைசர். இதுதான் இப்ப கேக்குறேன். அப்போ என்ன ஆயிடுதுன்னா சில இடங்கள்ல சில பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு ப்ராப்பரான தீர்வை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாம நம்ம ஏரியால பவர் ஃபிளக்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். எங்க இப்ப நம்ம வீடியோ எடுக்கும்போது தன்னோட ஃபிளக்சுவேட் அதுதான் சொல்றேன், அப்ப வச்சுதான் ஆகணும். அது பண்ணிதான் ஆகணும். அப்போ இது எதுக்கு ஒரு 2000 மிச்சம் பண்றதுக்கு 50,000 டிவி போயிருச்சுன்னா கஷ்டம் இல்ல. அது 2000 இப்போ மிடில் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த நண்பருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நேரம் இப்படி கூட மாறிடுது ப்ரோ அப்படின்னு தான் சொல்ல வரேன், தவிர மத்தபடி வேற எதுவும் இல்லை. கரெக்ட் தான். சரி ப்ரோ, ஸோ ஆக மொத்தம் 8 to 10 இயர்ஸ் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா நீங்க எல்ஜி டிவி இல்லாட்டி சாம்சங் டிவி போலாம். இப்போ கூட நம்ம ஆளு பின்னாடி இருந்து அதான் சொல்றான், போங்க போங்க எல்ஜி சாம்சங் போங்க, எல்ஜி பண்ணா வெப் ஓஎஸ், சாம்சங் பண்ணா டிசன் ஓஎஸ் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. ஓகே, ஸோ ஆக மொத்தம் வந்து ப்ரோ இந்த டிவில சோனி, எல்ஜி, சாம்சங். சோனி என்ன ஆயிடுதுன்னா எப்பயுமே காஸ்ட்லியா இருக்கு ப்ரோ. சோனி ஸ்பேர்ஸுமே காஸ்ட்லிங்க, ஸ்பேர்ஸும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. சாம்சங் எல்ஜி போறது சேஃபுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதனால பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து எல்ஜி மேஜிக் ரிமோட்டுக்காக வாங்கலாம், சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஆமா, வீட்டுல அலப்பற பண்ணுவாங்க ப்ரோ. அதுல பாயிண்டர் போகுது. ஆமா, பாயிண்டர் போனதான் பாத்தியா மதிய போங்க விடுங்க, கொடாக்கில் அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டேன். சரி, ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நண்பர் வந்து மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போக்கோ X7 இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப்டர் 1 week. I bought Poco X7 for 17K during Flipkart sale. My previous phone was Redmi Note 9. Okay. It definitely feel like a huge upgrade to it. Display is so good for watching multimedia and movies. YouTube 4K video are impressive. Brightness is also good in outdoors. Haptic feedback is also good. Bro, 100% bro. எனக்கு ஆக்சுவலாக இந்த X7 பிடிக்கும். ஆமா. Note 14 Proவும் பிடிக்கும். ரெண்டுத்துல என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா 7300 Ultra. ஆமா. அது ஒன்று தான் கொஞ்சம் கோளாறு. அது வந்து எப்பயுமே கோளாறு. அது ஜியோக்கு மட்டும் தான் கோளாறு. ஏர்டெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆச்சுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க போனாலும் சரி. அடுத்து நெட்வொர்க் யூசிங் ஏர்டெல். பத்தியா, ஐ ஹவ் நாட் ஃபெல்ட் எனி ப்ராப்ளம் வித் ரிசெப்ஷன் டில் நவ. குட். கேமரா, ஐ டோன்ட் டேக் photos often but took a few photos. It is good, worth the money, I like it. Okay. Battery, I don't if this is normal or not, but when I charge up to 80% the battery gets drained faster when compared to 100% charged battery. With 100% charged, along with 1 hour of gaming and the usage, the SOT is around 6.5 to 7 hours only. Without gaming, 8 to 8.5 hours. நான் அதுக்கு சொல்லியிருந்தேன், சைனா ஃபோன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து 100% சார்ஜ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் ஆகும். உண்மை 100ல பேக்கப் மாதிரி. அதனால தான் இந்த பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்குது அதுல. இதேதான் நான் நிறைய விஷயம் சொல்றேன். அத ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன் நான், இந்த மாதிரி அதனால தான் ப்ரோ அப்படின்னு. 13 80 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். டேய் நீ அதனால 100 ஆக்குடா. ஆமா, வேற லெவல்ல நிக்கும், சூப்பரா நிக்கும் சார்ஜ். அப்புறம் and usually it takes 40 minutes to get charged from 20 to 90%. HyperOS, till now I have not faced any issues like phone lag or anything while gaming or anything. Customization options are many and it's fun to use. This is my first impression. We'll post a detailed experience next month after 1 month of usage. Thank you bro. So 17K க்கு அவர் ஹாப்பி. ஆமா, X7 மிதுன் ப்ரோ ஜாலியா இருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன், சில போன்ஸ் வந்து இப்படிதாங்க. அது வந்த போன்ல இருந்துமே அவருக்கு ஒரு பெரிய அப்கிரேட் இருந்துச்சு இல்ல. அது நரேட்டிவ் செட் பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சரியா, இப்போ ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காட்டினா எப்படி ஆயிடுதுன்னா, ஏதோ நான் வந்து ஏதோ ஒரு பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. அதனாலதான் நான் வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாம நான் நிக்கிறேன். நிஜமாங்க, உண்மையை வந்து நீங்க சொல்லனாலே இப்போ ஒண்ணுலங்க, ஒரு கேஸ் நடக்குது உங்க ஊர்ல. நிஜமாவே அந்த இடத்துல நீங்க ஒரு ஐ விட்னஸ்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க ப்ராப்ளம் யாருன்னா, நிஜமாவே வேற ஒருத்தன் தான் தப்பு பண்ணிருக்கான். உங்க ஃப்ரெண்டு சேஃப், உங்க ஃப்ரெண்டு நல்லவர். ஆனா நீங்க போய் இப்ப பேசின எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரெண்டுக்காக பேசுறான் அப்படின்றாங்க. எனக்கு இப்ப அப்படிதான் இருக்கு நிஜமாவே. ஏன்னா இப்போ ஒரு சில போன்ஸ் சாம்சங் அப்புறம் ஷாமி இவங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அந்த ப்ராசஸிங் வந்து ஓவர் கில் பண்ண மாட்டேங்குது. அதை நான் வந்து எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு கேமரா ஓப்பன் பண்ணி வியூ ஃபைண்டர்ல காட்டுறதுக்கும் ரிசல்ட்டையும் காட்ட முடியும் லைவா. பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. வியூ ஃபைண்டர் என்ன காட்டுது அதே அவுட்புட்டா வந்துரும். அதுதான் தேவைங்கறேன். பட் விவோ வந்து வியூ ஃபைண்டர்ல ஒன்னு பார்த்துட்டு நம்ம எடுத்தோம்னா அவுட்புட்ல ப்ராசஸிங்ல மாறுது. ஏன்னா ஏஐயோட இன்க்ளூஷன். இது வந்து நம்ம இவர் ஜெரால்ட் ப்ரோ பார்த்து சிரிக்கிறாரு. ஐயோ என்னையா பண்ணி சிரிக்க அப்படிங்கிறாரு. ஏன்னா யாரும் தெரியுதா, ஜெரால்ட் ப்ரோ ஐகூ டீம்ல இருப்பாரு. அவர் தான். ஆமா, அவர் சிரிச்சுட்டு இருக்காரு. ஏங்க இந்த அளவுக்குலாம் இருந்ததுன்னா விளங்காதுங்க அப்படின்னு இருந்தாரு. ஏன்னா அவ்வளவு டூ மச் ப்ராசஸிங். அதே ஐகூ 13ல ட்ரை பண்ணேன், அதுல அந்த அளவுக்கு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் காட்டல. பட் விவோல வந்து ஜெயஸ் ஆப்டிக்ஸ்க்கு அதுக்கும் அந்த ப்ராசஸிங் அல்காரிதம் மாத்தி ஓவரா பண்ணுது. ஆமா, ஓகே. ஸோ அடுத்து வந்து ரிச்சர்ட் பிரான்சைஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து மோட்டோ எட்ஜ் 15 நியோ இஸ் அட்டர் வேஸ்ட் மொபைல். இப்போதான் ஒருத்தர் வந்து அவங்க தங்கச்சிக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ, ப்ராப்ளம் அண்ட் லேக் இஷ்யூ அண்ட் ஆல்சோ நிறைய டச் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றேன் ப்ரோ, முடியல, வேஸ்ட் ஆஃப் மணி.
ஸோ அதான் நான் திரும்பி என்ன தெரியுமா ப்ரோ சொல்கிறேன், இதை தான் இப்போது மல்டிபிள் கான்டெக்ட் இன்னைக்கு கூட அந்த புலம்பு ஓட்டிங்கில் ஒரு வீடியோ போட்டோம், அதில் கூட நான் என்ன சொல்லியிருப்பேன், டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு தான் வந்து இன்னொன்று வந்து நான் லைவ் செஷனில் சொல்லியிருப்பேன், வாட்ஸனோட உட்காந்து பேசும்போது டெஸ்ட் பண்ணாமல் அப்டேட் விடுறாங்கன்னு நம்ம சொன்னாலும் டெஸ்ட் என்வரான்மெண்ட்டில் அவங்க என்ன மாதிரியான ஆப் வச்சு என்ன என்வரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணுறாங்கிறதுக்கும் ரியல் வேர்ல்ட் சினியரோல யூசர்ஸ் வந்து என்ன மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் அவங்க ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நீ எல்லாம் மெட்டா ஆப் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்படா. எல்லா பிராண்டுக்கும் தான் சொல்கிறாரு, மெட்டா ஆப்ஸ் தான் இருக்கிறதுல கேமை விட அதிகமாக ட்ரெயின் ஆகுதுன்றாங்க. அழுகுறாங்க. நான் வந்து ஒரு 2 hour கேம் விளாண்டேன், 20% போச்சு. இன்ஸ்டாகிராம் 1 hour யூஸ் பண்ண 20% போயிடுச்சு அப்படின்னு. என்ன பப்ஜி ஃபுல் இதில் விளாண்டு இனிமே நான் எதுவுமே யூஸ் பண்றதா இல்லைங்க. ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணிக்கிறதுக்காக அப்பா அம்மாட்ட பேசுறேன், எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. இங்க இருங்க, காட் ஆஃப் கூபு அப்படிங்கறத இப்ப கடைசி கமெண்டா பார்க்கலாம். ஹாய் சிவா ப்ரோ, ஐ பாட் OnePlus Nord CE5 for 25,000 okay 1 week before. Initially when I was setting up the device, it was heating like something else, but after up to update 69 MB or update வந்து only warmness was after the using heavy usage. Battery after the update it came around 10 to 11 hours of SOT. Heavy usage such as gaming 1 to 2 hours, Insta 1 hour, YouTube and OTT for 2 hours, and camera for sometimes. Charging takes around 40 to 45 minutes. 20 to 100% தான் அவர் யூஸ் பண்றாரு. 9 out of 10 கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்றாரு. ஆக்சுவலா அந்த CE5 இருக்குல்ல ப்ரோ, எனக்கு அதுல சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் எனக்கு நெகட்டிவா தெரியுது. ப்ராசஸர் கூட ஓகே தாங்க, மன்னிச்சு விட்டுறேன்டா அப்படிங்க. எனக்கு அடுத்து என்னன்னா பேட்டரி 7000 mAh. ஆமா, சோ அந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும். பட் அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் கொஞ்சம் காணத்தனமா தான் இருந்தது. இயர் பீஸை மட்டுமே இப்போ கத்த விட்டா கூட அது ஒரு 10% அதிகி போகும். தெரியல, ஏதோ நினைச்சுக்கிறாங்க. டிஸ்பிளே வாஸ் ஒன்லி ஓகே ஃபார் திஸ் பட்ஜெட், பட் ஐ எம் ஹாப்பி வித் அதான் இவர் யூசேஜுக்கு ஓகே 7 out of 10. அடுத்து வந்து ஸ்பீக்கர் ஒன்லி சிங்கிள் ஸ்பீக்கர் பட் லவுட் அண்ட் கிளியர். இதை தான் நானும் அன்னைக்கு சொல்லியிருப்பேன், நல்லா லவுடா இருக்கு. ஆனா மறைச்சிட்டோம்னா பிரச்சனை. ஆமா, அகைன் டிராபேக் ஃபார் நாட் ப்ரொவைடிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர். ஸோ 6 out of 10. UI I felt smoother and better optimization in this UI. I felt better than one UI which I was using before. Many useful AI features, but one thing is we have to search for every features as most of the features are hidden. 8 out of 10. Correct. Camera, main camera was decent but powders in light exposure. Wide angle was better than main camera in color optimization. Selfie camera also okay-ish. So 6 out of 10. Overall, it is for who travel and needs a good battery and a decent mobile for usage. So 7.5 out of 10 கொடுக்கலாம் from my usage. I am just sharing my experience of this phone. May this help others who are looking for phones like this. Nord CE5 பார்க்கறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிருக்காரு. Thank you. Bro, இவர் இந்த God of GB இருக்காருல, டெய்லி நீங்க போடுற எல்லா வீடியோலயும் இந்த கமெண்ட் இருக்கும். நீங்க படிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். இதுதான் இது வந்து நீங்க படிக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படினு போட்டுருக்காரு அவரு. தேங்க்ஸ் ப்ரோ, இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் एक्चुअली அது ஃபர்ஸ்ட் டேவே நீங்க போடும்போது எடுத்துட்டேன். பட் ஆனா அது 1 வீக் வரதுக்கே 1 வீக் ஆயிடும். 1 வீக் ஆயிரும் ஆப்வியஸ்லி ப்ராசஸ் பண்றதுக்கு. சரி பரவாயில்ல, உங்க எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம். ஸோ மிஸ் ஆகிற சான்ஸ் இல்லை. ஹைலைட் என்னன்னா மக்களே கமெண்ட்ஸ் படிக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன ஆயிடுதுன்னா, வீடியோ நம்ம போடுற வீடியோ நம்ம குறைஞ்சது 30 நிமிஷம் போடுறோம். ஆமா, வீடியோ நேரத்துல என்ன பண்றாங்க, 2 நாள் கழிச்சு கேட்டுக்கிட்டே அப்படியே கமெண்ட் படிப்பாங்க. ஆமா, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் அதுலயே சொல்யூஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ, இது பாருங்க ப்ரோ, சஜஷன்ஸுமே கொடுக்குறாங்க. அதனால வெல்கம் தான். ஓகே, ஸோ தேங்க்ஸ்ங்க, தேங்க்யூ ஃபார் ஆல் தீஸ் டேட்டாஸ். சரி, ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய்.